ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெஹந்தி பை விஜய் கிரிஷ் யூடியூப் சேனல். இதுதான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 11 உடைய கிளாஸ். டாபிக் பார்த்திங்கன்னா பார்டர் டிசைன்ஸ். பார்டர் டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே நம்ம செகண்ட் டே கிளாஸில் பார்த்துருப்போம் லைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, அதில் தின் லைன்ஸ் திக் லைன்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. தின் லைன் அண்ட் திக் லைன்ஸ் வந்து சிம்பிள் காம்பினேஷன்ஸ் போட்டாலே இது வந்து நமக்கு ஒரு பார்டர் டிசைன் தான். கரெக்டாக? இது வந்து சிம்பிள் பார்டர் டிசைன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? நிறைய சின்ன சின்ன ஆட்-ஆன்ஸ்லாம் நான் வந்து கொடுத்துருப்பேன். அந்த டிப்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் நிறைய ஆட்-ஆன்ஸ் வந்து நான் கொடுத்துருப்பேன். இது ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸ்கில் லேர்னிங்கில் நம்ம லேர்ன் பண்ண போகிற ஸ்கில் பார்த்திங்கன்னா மெஹந்தி. லேர்ன் பண்ண போகிற ஸ்கில் அண்ட் லேர்ன் பண்ணிகிட்ருக்கிற ஸ்கில் வந்து மெஹந்தி. ஆனால் எல்லா ஸ்கில்லும் லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சூப்பர் ஸ்கில் வந்து தேவை. அது என்னென்னா லிசனிங் ஸ்கில். ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, என்ன கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்றத நீங்கள் லிசன் பண்ணணும். இந்த வீடியோ சேசம் ஒரு 5லேருந்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்குமா மேக்ஸிமம், இல்லைனா ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வீடியோன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஒரு நாளில் நம்மளால் ஒரு 20 மினிட்ஸ் வந்து ஒரு வீடியோ பார்க்க ஸ்பெண்ட் பண்ண முடியாதா? முடியும் இல்லையா? அதனால் லிசனிங் ஸ்கில்லை வந்து பில்ட் பண்ணுங்கள், பேஷன்ஸ் பில்ட் பண்ணுங்கள், ஓகேவா? அப்புறம் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தென் கம்ஸ் நீட்னஸ். இது எல்லாமே ஒரு ஹேபிட்டாக நமக்கு பில்ட் ஆகும். தொடர்ந்து பண்ணிட்டு வர இது ஒரு ஹேபிட்டாக நமக்கு பில்ட் ஆகும். ஸோ சிம்பிள் பார்டர் டிசைன்ஸை நம்ம பார்க்க போகிறோமா? காம்பினேஷன் ஆஃப் லைன்ஸ். இந்த லைன்ஸில் என்னென்ன லைன் இருக்குது? தின், திக். அதை வந்து கம்பைன் பண்ணி அது காம்பினேஷனாக வச்சு அது கூட என்ன ஆட் பண்ணுறோன்னா ஹம்ப்ஸ். என்ன ஆட் பண்ணுறோம்? ஹம்ப்ஸ். ஓகே, ஸோ நம்ம பார்த்துடலாமா? இங்கே நம்ம என்ன ஆட் பண்ணியிருக்கோம்? ஒரு சிம்பிளான ஒரு தின் லைன். ஸோ தின் லைன்லேருந்து திக் லைன் மேக் பண்ணணும்னா என்ன சொல்லியிருக்கேன்? 2 தின் லைன் போட்டுட்டு அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஃபில் பண்ணுறோம். அந்த கேப்பை ஃபில் பண்ணால் we will get a திக் லைன். அந்த திக் லைனுக்கு அப்புறமா அகெயின் ஒரு தின் லைன். ஓகே, ஸோ நான் ரொம்ப நேரம் கோன் வெளியவே வச்சதுனால அது ரூம் டெம்பரேச்சரில் உருக ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன பண்ணியிருக்கணும்னா கொஞ்சம் நேரம் இதை வந்து ஃப்ரீசரில் அகைன் நான் வச்சுருக்கணும். நான் வெளியே வந்து கோன் எடுத்துட்டு திருப்பியும் ஃப்ரீசரில் வைக்க மறந்துட்டேன். அகைன் வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் 1 hour முன்னாடி நான் வெளியே எடுத்திருந்தா இவ்வளோ வாட்டரி கன்சிஸ்டன்சியாக எனக்கு வந்திருக்காது. ஓகே, ஸோ வாட்டரி கன்சிஸ்டண்ட்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க இல்லையா? அதுக்கு ரீசன் இதுதான். ஏன்னா நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இது மாறும்போது மெல்ட் ஆகிடும். இன்னும் வெளியே எடுத்துட்டா இது ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு நம்ம வச்சுருக்கணும். நான் எதுவுமே பண்ணாமல் அப்படியே வெளியே வச்சதுனால எனக்கு என்ன இருக்குது? நான் சேம் அதே கோன் ஹோல்டிங் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி தான் நான் ப்ரெஷரும் ஹேண்டில் பண்ணுறேன். எந்த டெக்னிக்ஸும் நான் மாற்றலை. ஆனால் அதே ஃபாலோ பண்ணாலும் எனக்கு என்ன இருக்குது? வாட்டரியாக வந்திருக்கு. வாட்டரியாக வந்ததுக்கு ரீசன் இதுதான். நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே ரொம்ப நேரம் வெளியே வச்சதுனால எனக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சியாக அது வருது. ஓகேவா? ஸோ இந்த தின் அண்ட் திக் லைன்ஸ் போட்டு இது சிம்பிள் பார்டர். இந்த சிம்பிள் பார்டரில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா இப்படி ஹம்ப்ஸ் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? வெறும் ஹம்ப்ஸ் ஆட் பண்ண நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்துருதா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெறும் தின் அண்ட் திக் லைன்ஸ் காம்பினேஷனில் ஒரு பார்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் ஹம்ப்ஸ் மேலே அண்ட் கீழே ஹம்ப்ஸ் ஆட் பண்ணி ஒரு பார்டர் இருக்கணும். நெக்ஸ்ட் அந்த ஹம்ப்ஸ் கூட டாட்ஸ் இன்க்ளூட் பண்ணி ஒரு பார்டர் இருக்கணும். ஓகேவா? இந்த பார்டர்ஸில் டாட்ஸ் ஆட் பண்ணும்போது மேலேயும் கீழேயும் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி பார்த்துக்கோங்க. நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக 2 விதமாக வச்சுருப்பேன். இங்கே அந்த டாட் ஸ்பேசிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், வேறஸ் இங்கே டாட் ஸ்பேசிங்கும் சைஸிங்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் ஷோ பண்ணுறதுக்காக. ஓகே, டாட்ஸ் வச்சாச்சா? நெக்ஸ்ட் பார்டர் டிசைனில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்? ஒவ்வொரு எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும். லைன், டாட், ஹம்ப்ஸ் இது எல்லாமே மெஹந்தியோட எலிமெண்ட்ஸ் தான். ஓகேவா? டாட்ஸ் வச்சு முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? ஒரு கர்வ் ஆட் பண்ணியிருக்கேன்னா இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? நான் கர்வ் ஆட் பண்ணியிருக்கேன். கரெக்ட்? அந்த கர்வ் வந்து அப்பர் போர்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன், லோயர் போர்ஷன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே அகைன் நம்ம கொஞ்சம் ரீகால் பண்ணலாமா? வெறும் லைன்ஸ் காம்பினேஷன், லைன்ஸ் கூட ஹம்ப்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், ஹம்ப்ஸ் கூட டாட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம், டாட்ஸ் கூட நெக்ஸ்ட்டு கர்வ்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கர்வ்ஸை ஃபில் பண்ணுறதுக்காக அது மேலே ஒரு லைன் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோம்? லைன் போட்டு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு லைன், அந்த லைன் போட்டுட்டு வாட் ஐம் டூயிங் இஸ் நான் ஃபில் பண்ணுறேன். இந்த போர்ஷன் நான் என்ன பண்ணுறேன்? ஃபில் பண்ணுறேன். என்னோடய கோன் ஹோல்டிங் டெக்னிக்கும் இல்லை நான் வந்து அது ப்ரெஷர் கொடுக்குற டெக்னிக்கும் மாறவே இல்லைனாலும் எனக்கு அங்கே வந்து வாட்டரியாக வருதுன்னா நான் இது ரொம்ப நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கிறதுனால மட்டும்தான். ஓகே, முடிஞ்சிருச்சா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் பார்டர் ஃபார்மேஷன். இதுவும் தனியாக ஒரு பார்டர் தான், இதுவும் பார்டர் தான். அந்த பார்டர்ஸை நான் இன்னும் பில்ட் பண்ணிக்கிட்டே போயிருக்கேன். ஓகேவா? பார்டர்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம்? எங்கே யூஸ் பண்ணலாம்? டிசைன்ஸை வந்து செப்பரேட் பண்ணும்போது. இப்போ ஒரு 2 டிசைன் வந்து நம்ம கொடுக்குறோம், இங்கே ஒரு டிசைன் இங்கே ஒரு டிசைன் கொடுக்குறோன்னா அந்த டிசைனை செப்பரேட் பண்ணுறதுக்கு
நம்ம என்ன கொடுக்கலாம், பார்டர்ஸ் கொடுக்கலாம். பார்டர்ஸ் எப்பயுமே நேர்கோட்டில் தான் இருக்கணுமா, இல்லை இப்படி சைட் ஆங்கிள்லையும் இருக்கலாம். கரெக்டாக? ஸோ பார்டர்ஸ் வந்து ஒரு 2 டிசைனை இல்லைனா 2 கட் ஒர்க்கை செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள், என்னோடய ஹேண்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஹேண்ட்ஸ் இங்கே வந்து நான் ஒரு டிசைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே ஒரு டிசைன், இது ஃபுல்லாகவே ஒரு டிசைன் போடலாமா? போடலாமே. அரபிக் டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் பில்ட் பண்ணிகிட்டே வரலாம். இல்லை நான் ஒரு ட்ரெடிஷ்னல் வந்து டிசைன்ஸ் நான் போகிறேன் அப்படின்னா கட் ஒர்க்ஸ் மாதிரி நம்ம கொடுப்போம். அதாவது இங்கே ஒரு செட் ஆஃப் டிசைன்ஸ், இங்கே செட் ஆஃப் டிசைன்ஸ் நம்ம கொடுக்குறோம். அந்த டிசைன்ஸ் ரெண்டுத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு நமக்கு பார்டர்ஸ் தேவை. அந்த பார்டர்ஸ் வந்து இப்படி ஹாரிசான்டலாகவும் இருக்கலாம், வெர்டிக்கலாகவும் இருக்கலாம், ஸ்லாண்டிங்காகவும் இருக்கலாம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் பார்டர் ஃபார்மேஷன் சிம்பிளாக இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஒரு லைன்ஸ்குள்ளே வேறு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாம் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன். வெறும் சிம்பிள் லைன், அது மேலே வந்து ஹம்ஸ் போட்டுட்டு இந்த மாதிரி டியர் ட்ராப்ஸை வச்சு ஒரு லீஃப் ஃபார்மேஷன். இது எப்படி பண்ணணும்? ஜஸ்ட் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிக்கணும். ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த எக்ஸஸ் ஹென்னா வந்து இருக்கும் இல்லையா, அந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து இப்படி எடுத்து விடணும். தட்ஸ் இட். ஸோ ஸ்க்வீஸ், நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அந்த டிப்பை எடுத்து விட்டுட்டா நமக்கு இந்த ஒரு லீஃப் ஃபார்மேஷன் கிடச்சிருதா? ஓகே, டன். ஸோ இங்கே என்ன ஆட் பண்ணிக்கோ, இது வந்து லைன்ஸ், ஹம்ஸ், அதுக்கப்புறம் ஒரு லீஃப் ஃபார்மேஷன். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் A4 ஷீட்டில் ஒர்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா உங்களோட ஓன் கிரியேஷன் டிசைன்ஸும் நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணணும். ஸோ நான் கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், உங்களோட ஓன் கிரியேஷன்ஸ்க்கு வந்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், தேர்டாக நீங்கள் வந்து கூகுளோ இல்லை வேறு ஒருத்தவங்களோட ஒர்க்கோ நீங்கள் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நீங்கள் ட்ரா பண்ணலாம். புரியுதா? நெக்ஸ்ட்டு இது வந்து ஹம்ஸை வச்சு நான் பில்ட் பண்ணியிருக்கேன். இங்கே ஹம்ஸ் இல்லாமல் பில்ட் பண்ணியிருக்கேன். ஹம்ஸ் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லைன் மேலே ஒரு செமி சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அதை ஃபில் பண்ணிவிட்டு அது மேலே ஜஸ்ட் ஒரு கர்வ் போட்டு கவர் பண்ணிவிட்டேன்னா இங்கே பாருங்கள், இங்கே இன்னும் சிம்பிள். வெறும் ஒரு லைன்ஸில் நான் ஈவன் ஸ்பேஸ் வச்சு டாட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அவ்வளோதானா? முடிஞ்சதா? இது வந்து சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் ஃபார் பார்டர்ஸ். இது வந்து நீங்கள் எனக்கு லைன் பை லைனாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாம்பிள் டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வச்சிருக்கேன். சேசம் இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஒரு 11 டிசைன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்டர் டிசைன் வந்து இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம், நாளைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஒர்க்கிங் ஏரியா அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸோ அதில் என்ன பார்த்தேன், இதுக்கு மேலேயும் நீங்கள் லைன்ஸ், ஹம்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் கவர் பண்ணணும். ஓகேவா? லைன்ஸ், ஹம்ஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணணும். இது எதுக்கான ரீப்ளேஸ்மெண்ட்னா, நடுவில் வந்து இந்த மாதிரி ஒரு திக் லைன்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த திக் லைன்ஸ் கொடுக்குற இடத்துக்கு பதிலாக இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புரியுதா? ஸோ இதுக்கும் மேலேயும் we need to draw a line, ஹம்ஸ் அண்ட் ஆட்-ஆன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. ஓகேவா? இது உள்ளே இருக்கிற இந்த திக் லைன்ஸ்க்கான ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டிசைன்ஸை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன்ஸ்குள்ளே நான் சர்க்கிள் கொடுக்குறேன். வாட் ஐம் டூயிங், ஐம் ட்ராயிங் அ சர்க்கிள். ஒரு பேஜ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்டர் டிசைன்ஸ் வேணாம், அந்த பேஜை வந்து 3 காலமாக பிரிச்சுக்கோங்க. 3 ஈக்குவல் லென்த் காலமாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு காலமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், 2 லைன்ஸ்க்கு நடுவில் நான் வந்து ஒரு சர்க்கிள், மீடியம் சைஸ் சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ட்ரா பண்ணிவிட்டு மீதி இருக்கிற இந்த ஸ்பேஸில் ஐம் ஜஸ்ட் ஃபில்லிங் இட் அப். இந்த ஸ்பேஸில் நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் ஃபில்லிங் இட் அப். ஓகே, இது வந்து மீடியம் சைஸ்டு சர்க்கிள். இதை விட நான் குட்டி சர்க்கிள்ஸும் நான் கொடுக்கலாம். இதை விட நான் என்ன பண்ணலாம், அந்த 2 லைனுக்கு நடுவில் நான் குட்டி குட்டி சர்க்கிள்ஸும் நான் கொடுக்கலாம். வெறும் இந்த சர்க்கிள்ஸ் மட்டும் போட்டு ஒரு டிசைன் ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்டர்ஸில் ஆல்டர்னேட்டிவ் சர்க்கிள்ஸ் வந்து நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுங்கள். நான் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக நான் வெறும் அந்த எலமெண்ட்டை மட்டும் தனியாக டீகோட் பண்ணி வரைகிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் ஃபுல் லைன்ஸ் போட்டு ட்ரா பண்ணி ப்ராப்பராக ட்ரா பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், வெறும் சர்க்கிள். நெக்ஸ்ட் வந்து ஷேடட் சர்க்கிள்ஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவ் சர்க்கிள்ஸை வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். சர்க்கிளோட சைஸை வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம். இது ஒரு எக்ஸாம்பிள் தான். நீங்கள் இதுக்கும் மேலே அடிஷ்னலாக இந்த சர்க்கிளுக்கு நடுவில் டாட்ஸ் வைக்கலாம், என்ன வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு சிம்பிள் ஒன் வச்சு ஒரு டிசைன் எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நம்ம லைன்ஸ் ட்ரா பண்ணியாச்சு. நல்லா கவனிங்க, 1 ஃபுல்லாக இது வெர்டிக்கல் 1 தான். இது ஃபுல்லாக டச் ஆகக்கூடாது. 75%லேயே நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். மேலேருந்து கீழே, இப்போ கீழே இருந்து மேலே. புரியுதா? அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ புரியுதா நான் ஏன் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ டிசைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணாலும் லைன்ஸ், கர்வ்ஸ், டாட்ஸ் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறது? இது எல்லாமே தான் ஃபவுண்டேஷன். ஸோ இப்போ 1 வச்சு நம்ம ட்ரா பண்ணிட்டோமா? ஸோ 1 வச்சு ட்ரா பண்ணும்போது இப்படி ஆல்டர்னேட்டிவ் இதில் ட்ரா பண்ணிகிட்டே வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம T வச்சு ட்ரா பண்ணலாம். என்ன ஷேப்? T ஆல்ஃபபெட்டை வச்சு நம்ம வந்து ட்ரா பண்ணலாமா? சேம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதோட சைஸ் வேரியேஷன் அதிகமாக இப்படி இருந்தாலும் ஓகே.
இதில் தப்பு சரின்னு எதுவுமே இல்லை. நீங்கள் கம்ஃபர்டபுளாக ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் எப்படி வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம். பட் இதையே மெயின்டைன் பண்ணாதீங்க. இதை வந்து சைஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் பெருசாக இப்போ நான் வந்து டீ வந்து எனக்கு பெருசாக தான் எனக்கு வச்சு ட்ரா பண்ணணும் அப்படின்னு வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பெருசாகவே வச்சு ட்ரா பண்ணலாம். ஓகே. பட் இதையே நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் ஆன பிறகு நீங்களோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஏன்னா பேப்பரில் ட்ரா பண்ணுறதுக்கும் ஒரு கையில் ட்ரா பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? அதனால் பாருங்கள், நான் ரிவர்ஸ் டீ வந்து கொடுக்குறேன். ஓகே, புரியுதா? இந்த மாதிரி டீ ஷேப்பை வந்து ரிவர்ஸில் கொடுத்து ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, இப்படி ட்ரா பண்ணிகிட்டே வந்தோன்னா நமக்கு இது டிசைன் நமக்கு கிடச்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சிட்ட பிறகு தின் லைன் தானே போட்டிருப்போம். இதுக்கு மேலே நம்ம ஹைலைட் கொடுக்கணும். ஹைலைட்னா அதை ஓவர் டூ பண்ணணும், அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் பண்ணால் அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே தான் சொல்கிறேன். ஸோ 1 வச்சு நம்ம ட்ரா பண்ணியாச்சு, T வச்சு ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நம்ம V வச்சு ட்ரா பண்ணலாமா? சேம் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் வந்து ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறம் V, இந்த மாதிரி V ட்ரா பண்ணிக்கோங்க. Vலையும் என்ன இருக்குது, நமக்கு இங்கே ஹாரிசான்டல் லைன், ஸ்லாண்டிங் லைன்ஸ் தானே இருக்குது, லைன்ஸ் தானே இருக்குது. ஸோ இந்த Vல ஸ்லாண்டிங்காக நான் இப்படி லைன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி, லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி ஐம் பிளேசிங் அ ஸ்லாண்டிங் லைன்ஸ். அதுக்கப்புறமா ரைட் சைட் பார்த்த மாதிரியும் நான் ஸ்லாண்டிங் லைன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறேன். டன். ஃபேஸ் பண்ணிவிட்டு நான் ரிமைனிங் இருக்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஹைலைட் பண்ணுறேன். ஹைலைட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா இந்த V ஷேப் கூட அதுக்கப்புறம் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் ஹைலைட் பண்ணல இப்போது. நெக்ஸ்ட்டு இது கர்வ்ஸ். ஜஸ்ட் ஒரு கர்வ், அந்த கர்வில் நான் ஆல்டர்னேட்டிவ் சைடில் டாட்ஸ் வைக்கிறேன். தட்ஸ் இட். நெக்ஸ்ட்டும் கர்வ், அதில் வந்து நான் டியர் ட்ராப்ஸ் மாதிரி வச்சு நான் என்ன பண்ணுறேன், லீஃப் ஃபார்மேஷன் நான் எடுக்கிறேன். ஓகே, டியர் ட்ராப்ஸ் வச்சு என்ன பண்ணுறேன், லீஃப் ஃபார்மேஷன் நான் எடுக்கிறேன். எடுத்ததுமே நீங்கள் ஸ்பீடுக்கு அச்சீவ் பண்ணாதீங்க. எடுத்ததுமே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஸ்பீடுக்கு ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எடுத்ததுமே ஓகே நான் சரன்னு இப்படி எடுக்கிறேன், இப்படி எடுக்கிறேன், இப்படி போடுறேன். ஏன், யூஆர் அன் ஆர்டிஸ்ட் தான். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஆர்டிஸ்ட் தான். ஆனால் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ் பில்ட் பண்ணுங்கள், கன்சிஸ்டன்சி பில்ட் பண்ணுங்கள், நீட்னஸை கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே உங்களுக்கு ஹேபிட் ஆச்சுன்னா ஸ்பீட் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸ்பீடுன்றது எப்படி வரும், ஆட்டோமேட்டிக்காக வரும். அந்த ஆட்டோமேட்டிக்காக வரணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். ட்ரா பண்ண பிறகு இங்கே நான் கொடுக்கும்போதே திக் லைன்ஸாக கொடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். அது ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வரும். பட் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், 2 திக் லைன்ஸ் போடாமல், டேரெக்டாக திக் லைன்ஸ் போடாமல் 2 தின் லைன்ஸ் போட்டுட்டு அதை நம்ம ஃபில் பண்ணணும். என்ன பண்ணணும், 2 தின் லைன்ஸ் போட்டுட்டு அதை ஃபில் பண்ணணும். நீங்கள் டேரெக்டாகவே நான் இப்படி பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ண பிறகு இந்த திக்னஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே, இதுக்கு நடுவில் நான் ஒரு மைனஸ் சிம்பிள் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ காம்பினேஷன் ஆஃப் வெர்டிக்கல் அண்ட் ஹாரிசான்டல் லைன்ஸ், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், டேரெக்டாக ஒரு திக் லைன் ட்ரா பண்ணுறதுல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் இதுதான். டிசைன் வந்து ஹைலைட்டடாக தெரியாது. இங்கே பாருங்கள், நான் தின் லைன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபில் பண்ணதுனால இந்த டிசைன் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியுது. இது நீட்டாக தெரியுதா, இல்லை. ஏன் எடுத்ததுமே திக் லைன் ட்ரா பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் இதுதான். புரியுதா? நெக்ஸ்ட்டு 1 வச்சு ட்ரா பண்ணியாச்சு, T வச்சு ட்ரா பண்ணியாச்சு, V வச்சு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ எல் ஷேப் வச்சு ட்ரா பண்ணலாமா? எல் ஷேப் பாருங்கள், எல் மிடில்லேருந்து கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். மிடில் எப்படி ஃபைன் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அசியூம் பண்ண வந்துடும் ப்ராக்டிஸ் பண்ண. ஓகேவா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயிட் மிடில் ஏன் வைக்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட் மிடில் வச்சா மேலே இருக்கிறது இங்கே ஸ்பேசிங் வந்து இங்கே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், இங்கே கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மிடிலேருந்து கொஞ்சம் பாட்டம் லைன் கொஞ்சம் கீழே இறக்கி நம்ம எல் அப்படின்ற ஷேப்பை ட்ரா பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் மேலேயும் எல். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு ஈவன் ஸ்பேசிங் வருதா? சேம் எல் இப்படி ட்ரா பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு டிசைன் ஃபார்மேஷன் ஈஸியாக இருக்கும். இது முடிச்சிட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், இந்த லைனை ஹைலைட் பண்ணுறேன். வாட் ஐம் டூயிங், ஐம் ஜஸ்ட் ஹைலைட்டிங் திஸ் லைன். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸில் ட்ரா பண்ண ப்ராக்டிஸ் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த மீடியம் சைஸ் இல்லைனா இதை விட ஸ்மாலர் சைஸ் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் இந்த டிசைன் பார்ப்போமா? சேம் 2 லைன், மிடில் லைனில் ஆல்டர்னேட்டிவ் சைட்ஸில் நான் செமி சர்க்கிள் ஈவன் ஸ்பேசிங்கில் வச்சு ட்ரா பண்ணுறேன். செமி சர்க்கிள் இதுவும் ஒட்டாமல் இருக்கா, கேப்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் செமி சர்க்கிள், ஆப்போசிட் டைரக்ஷனில் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த செமி சர்க்கிள்க்கும்
ஸ்பேஸிங்கும் நான் கொடுத்துருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், இதை ஃபில் பண்ணலாம். இந்த டிசைனை ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸோட லாஸ்ட் டிசைன் பார்ப்போமா? லாஸ்ட் டிசைன் எப்படி நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம், 2 ஹாரிசான்டல் லைன், அந்த ஹாரிசான்டல் லைன்ஸ்க்கு நடுவில் 3 வெர்டிக்கல் லைன்ஸ் என்ன பண்ணும், 3 வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகெயின் 3 வெர்டிக்கல் லைன்ஸ், அதாவது நேர்கோடு, கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகெயின் 3 நேர்கோடு நம்ம ட்ரா பண்ணுறோம். கரெக்டாக ட்ரா பண்ண பிறகு இந்த ஸ்பேஸிங்கை நான் என்ன பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது நீங்கள் இப்படி சர்க்குலர் மோஷன்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைனா இப்படி, ஆனால் ஸ்லாண்டிங்காக வச்சு எப்பயுமே ஃபில் பண்ணுங்கள். சர்க்குலர் மோஷனாக இருந்தாலும் சரி, லைன்ஸில் இருந்தாலும் சரி, முடிஞ்ச வரைக்கும் ஸ்லாண்டிங்காக வச்சு ஃபில் பண்ணுங்கள். ஓகே, எப்படி ஃபில் பண்ணணும், ஸ்லாண்டிங்காக வச்சு நம்ம ஃபில் பண்ணணும். அவ்வளோதான், இன்றைக்கி பார்டர் டிசைன்ஸோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு மீதி இருக்கிற ஒரு சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக A4 ஷீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நிறைய லேர்னிங் வீடியோஸ் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். 26 டேஸ் பேசிக் கிளாஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் டு மை மெஹந்தி பை விஜயகிருஷ் யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். See you soon in next video. Till then, take care and bye-bye.